டீ பிரியரா நீங்கள் அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஆஃபீஸ் கோயர்ஸ், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்னைக்கு மசாலா டீ ரெடிமிக்ஸ் பவுட்ரு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஒரு பவுடர் இருந்துச்சுன்னா போதுங்க. நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, வெளியில் அவுட்டிங் போகிறீங்க, ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பொடியை எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு துண்டு சுக்கு நான் எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை முதல்ல ஒரு இடிக்கல்ல வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு வானலியை வச்சு இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். அந்த பட்டை துண்டை சேர்த்துக்கலாம். வானலி நல்லா சூடாக இருக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் கிராம்பு, அதில் 10-15 கிராம்பு, 10 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, அதோட சுக்கு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. கருகி போனால் டீ கசக்கும். ஸோ கருக விட்டுறாமல் நல்லா சூடு பறக்க இருக்கணும். பாருங்கள் எப்படின்ட்டு இருக்குன்னு. இது மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டீத்தூள் சேர்க்க போகிறோம். டீத்தூள் 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்தது மாதிரி டீத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோங்க. நல்ல ஃபைனாக எவ்வளோக்கு எவ்வளவு நல்ல மையாக அரைக்கணுமோ, தண்ணி ஊற்றாமல். அதோட முக்கியமாக மிக்ஸி ஜாரில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த டீத்தூள், மசாலா டீத்தூளை ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா சலித்து எடுத்துடலாம். இதில் மேலே கட்டிகள் இருக்கும். இதை நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக வீட்டில் பழைய டீத்தூள் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து கூட நீங்கள் டீத்தூளாக போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இன்னொரு தடவையும் நம்ம இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த டீத்தூள் மட்டும் இருந்தால் போதுங்க. இதை நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு பாட்டில்லையோ இல்லை ஆஃபீஸ் போகிற நீங்கள் அங்கே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, ஃப்ளாஸ்கில் வெந்நீர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுதோ வெந்நீர் எடுத்து போட்டு 1 ஸ்பூன் இதை கலந்து நீங்கள் குடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெடிமிக்ஸ் பவுடர் எல்லார் வீட்லேயுமே, முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு டீ பவுட்ரு இது. நம்ம சலித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்ப அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஜீனி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். சுகர் பார்த்துக்கோங்க, ரொம்ப சுகர் சேர்த்துக்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டீ கலக்கும் போது வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ இது என்ன பண்ணுறீங்க, அந்த பால் பவுடரையும் ஜீனியையுமே திரும்ப நல்ல மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக இதையுமே அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச டீ தூளில் இதை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. மிக்ஸி ஜாரில் தண்ணி சொட்டு கூட இல்லாமல் அரைச்சி இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலேயே 1 மாதம் ஆனாலும் சரி, 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியிலேயே வச்சு இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம்.
டீ தேவைப்படும் போது மட்டும் ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டு வெந்நீரை ஊற்றி கலக்குனீங்கனாலே டீ ரெடி ஆகிடும். இதில் வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சுகர் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த டீ ப்ரீமிக்ஸ் இருந்துச்சுன்னா 20 செகண்டில் டீ ரெடி பண்ணிடலாங்க. நம்ம ட்ராவலில் இருக்கும் போதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னாலே, ஃப்ளாஸ்கில் வெந்நீர் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கடையில் போய் நம்ம டீ குடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. 2 கிளாஸையும் கையோடு எடுத்துகிட்டு போனோம்னா உடனே வெந்நீரை போட்டு 1 ஸ்பூன் இந்த மசாலா டீ ப்ரீமிக்ஸை போட்டு உடனே கலந்து நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம் உள்ளவங்க, சளி பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்பவே இது நல்லதுங்க. ஏன்னா இதில் மிளகு, சுக்கு இது எல்லாமே சேர்த்துருக்கோம். கிராம்பு இது எல்லாமே நம்ம சேர்த்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு நம்ம எப்படி டீ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு கிளாஸ்க்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் பொடியை போட்டுக்கிறேன். அதோட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் அல்லது 40 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கலந்ததில் திரும்பவும் ஏதாவது அந்த பவுட்ரு அடியில் போய் தங்கி இருக்கும், தங்குனுச்சுன்னா ரொம்ப பாருங்களேன் அடியில் தங்கி இருக்கிறது தெரியுது. அப்போ அடியில் தங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே நீங்கள் டீயே குடிச்சிக்கலாம். அதுக்கு மேலேயுமே உங்களுக்கு அந்த டீ துகள் லைட்டாக மேலே தெரியும். ஸோ நீங்கள் அதை ஸ்பூனை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னாலே அது இருக்காது. உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவ்வளோதாங்க, டீ ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இந்த டீ ப்ரீமிக்ஸ் பவுடரை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. இதே மாதிரி நிறைய ரெடிமிக்ஸ் பவுடர் நான் போட்டிருக்கேன். என்னோட சாந்தி சண்டை விளாக்ஸில் போய் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.